வணக்கம். இன்றைய செய்திகள். கோவை ஆர்எஸ்புரம் ஸ்ரீ நேரு வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 60வது ஆண்டு விளையாட்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் முதல்வர் ஸ்ரீமதி ஜி பங்கஜ் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக ந. சுந்தர வடிவேலு வழக்கறிஞர், ரோட்டரி சங்க நிர்வாகி கலந்து கொண்டு சிறப்பித்தார். சிறப்பு விருந்தினர் ந. சுந்தர வடிவேலு பள்ளியின் தலைவர் ஸ்ரீ மகாவீர் போத்ரா தேசிய கொடியையும், பள்ளியின் துணைத் தலைவர் ஸ்ரீ கமலேஷ் சி பாப்னா மற்றும் பள்ளியின் இணை பொருளாளர் நிஷாந்த் ஜெயின் கோவை நலச்சங்க கொடியையும், எஸ்என்பி குளோபல் பள்ளியின் முதல்வர் மிஸ்டர் சாம்சன் மற்றும் எஸ்என்பி பள்ளியின் முதல்வர் ஸ்ரீமதி ஜி பங்கஜ் ஆகியோர் பள்ளியின் கொடியையும் ஏற்றி மரியாதை செலுத்தினர். இதில் சிறப்பு விருந்தினரும் பள்ளியின் தலைவரும் மாணவர்களின் விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் மாணவர்களின் அணிவகுப்பு, யோகா இசைக்குழு அணிவகுப்பு, கூட்டு உடற்பயிற்சி, கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் திரளான மாணவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. எல்லாருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ நேரு வித்யாலயாவோட 60வது ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் 7 இயர்ஸா நாங்க ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் எல்லாத்துலயுமே முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த பெருமை எங்களோட பிடி டிபார்ட்மெண்ட் ஒரு 8 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். நோ டவுட் இதுல பேரண்ட்ஸோட சப்போர்ட் பிக் சப்போர்ட். ஏன்னா மார்னிங், ஏர்லி மார்னிங் 5 மணினாலும் கொண்டு விட்டுறாங்க. நைட் 7, 8, 9 கூட சில டைம் இருந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போய்
அவங்களுக்கு தேவையானது எல்லாமே பண்ணி கொடுத்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பேரண்ட்ஸும் பண்றாங்க. ஸோ இதுல வந்து பிடி டிபார்ட்மெண்டோட கோஆர்டினேஷன், அவங்க கோஆபரேஷன், அவங்களோட டெடிகேஷன் வந்துதான் இந்த டேவை விட்னஸ் பண்ணிருக்கு. இவங்க வந்து நம்மளோட குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜோனல் மீட்ல 3 வருஷமா நம்ம வந்து 3 இயர்ஸோட சாம்பியன்ஸ் வந்து வித் ஹையஸ்ட் பாயிண்ட் 197. அதுக்கு காரணம் எங்களோட டீச்சர்ஸ், பிடி டிபார்ட்மெண்ட்டும் குழந்தைங்களோட கோஆபரேஷனும் தான். ஸோ இதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா அவங்க வந்து ஒரு பேக் போனா இருந்து எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் பண்றது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்னு நினைக்கிறேன். இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்காக கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் எங்க டீச்சர்ஸ் பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து சீஃப் கெஸ்ட் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், அவங்க கம்ப்ளீட்டா ரொம்ப ஹாப்பியா பிளஸ்டா ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனது வந்து பெரிய விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் தி சில்ட்ரன் வந்து இங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க. ஈவன் படிக்காத குழந்தைங்க வந்து படிப்பு வரலனாலும் அவங்க இடத்துல ஸ்போர்ட்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணிட்டு கிரவுண்ட்ல போறது அவங்க வந்து ரொம்ப எங்க ஸ்கூலுக்கு வராதவங்க கூட ஸ்போர்ட்ஸ்னா அவங்க வந்து ஸ்கூலுக்கு வர்றான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை பண்றதுனால குழந்தைங்க ஸ்கூலுக்கு வர்றதுக்கு யோசிக்கிறது இல்லை, அவங்க வந்து வரும்போது நல்லா என்ஜாய் பண்ணி ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இந்த பிடி டீச்சர்ஸ் வந்து எல்லாருமே வந்து 7 பேர் இருக்காங்கன்னா 7 பேரும் டிஃப்ரெண்ட் ஸ்கில்டு பர்சன்ஸ். அதுல வந்து மிஸ்டர் கிருஷ்ணகுமார், அவர் வந்து ஹெச்ஓடி. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்லிங் விஷயத்துல இருந்து குழந்தைங்கள நேஷனல் லெவல் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காரு. இந்த வருஷம் நாங்க வந்து கிட்டத்தட்ட ஸ்டேட் லெவல்லையும் சிஎம் டிராஃபி வாங்குறது வரைக்கும் வந்து அந்த டீம் வந்து குழந்தைங்களை புஷ் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ என்னோட மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் என்னோட பேரண்ட்ஸ் சார்பாகவும் அந்த டீமை வந்து நான் எப்பவுமே கங்க்ராச்சுலேட் பண்றேன், விஷ் பண்றேன். எப்பவுமே கிட்டத்தட்ட 800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் மீட்ல ஜோனல் தாண்டி, ஸ்டேட் தாண்டி, டிஸ்ட்ரிக்ட், நேஷனல் எல்லாம் தாண்டி ஸ்கூல் ஈவெண்ட்ஸ் ரெகுலரா பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்மளோட கிரவுண்ட் ஃபில்டு வித் சில்ட்ரனுங்க. எப்பவுமே குழந்தைங்க கிரவுண்ட்ல இருந்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதை ரொம்ப விரும்புறாங்க. இப்ப நான் 4 ஹவுசஸ் வச்சிருக்கேன். அந்த ஹவுஸ் எதுக்கு வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா அந்த டீம் ஸ்பிரிட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான். ஸோ அந்த ஹவுஸ்க்குள்ள நல்ல காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருக்கு. அதுல ஹவுஸ் கேப்டன்ஸ் இருக்காங்க. இங்க நம்ம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் பார்லிமெண்ட் இருக்கு, என்சிசி இருக்கு, என்எஸ்எஸ் இருக்கு, ஸ்கவுட்ஸ், கைட்ஸ், ரோட் சேஃப்டி பேட்ரோல் இருக்கு, நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அதனால இங்க லீடர்ஷிப் குவாலிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க செம்மையா அதை என்ரிச் பண்றாங்க, அதை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. இப்போ நம்ம ஸ்கூல்ல இருந்து வெளியே போன குழந்தைங்க வந்து ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, லீடர்ஷிப்லயும் எல்லா காலேஜஸ்லயுமே டாப் மோஸ்ட் பிளேசஸ்ல இருக்காங்க. ஏன்னா இங்கிருந்து வெளியே போன குழந்தைங்களும் நியூ பிரின்சிபல் கூட டச்ல தான் இருக்காங்க. அவங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க கொடுத்த ட்ரைனிங் வந்து அவங்க வாழ்க்கைக்கும் அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கும் அவங்களோட கெரியர்லயும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் வந்து நேரு வித்யாலயோட பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொல்லிட்டு லீடர் ஆஃப் தி ஸ்கூல் வந்து நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இது வந்து பிரின்சிபல் மட்டும் கிடையாதுங்க. கண்டிப்பா என்னோட டீம் ஆஃப் டீச்சர்ஸ், என்னோட சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ், அதெல்லாம் தாண்டி என்னோட என்டையர் மேனேஜ்மெண்ட்டுமே வந்து ஒரு பேக் போன் மாதிரி எங்களை பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணி புஷ் பண்ணி கொடுக்கறதுனாலதான் திஸ் இஸ் பாசிபிள்ங்க டு அச்சீவ் இன் ஆல் த ஃபீல்ட்ஸ். ஈவன் குவிஸ் காம்படிஷன் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், ஐக்யூ இக்யூ டெஸ்ட் ஆகட்டும், போற இடத்துல எல்லாமே நேரு வித்யாலயா they are having their own place and recognition. So இந்த விஷயத்துல இந்த போரத்துல வந்து I would like to congratulate all my team members, teachers, particularly my PT department teachers. Always they are with good vibe inside the campus. Thank you.